ராத்திரியில கூட்டின்னு வந்து ஏன் இப்படி ஊர்வல வரே? மிஸ்டர் ஐயர், உதவி செஞ்சவங்களுக்கே துரோகம் பண்ணா அதுக்கு என்ன தண்டனை சொல்லுங்க? என்ன ரொம்ப சித்திரவதை பண்றேன். நான் செஞ்சது மித்திர துரோகம், எனக்கு மன்னிப்பே கிடையாது. நான் ராங் நம்பர்னு ஒரு பொண்ணை பத்தி அடிக்கடி சொல்வேனே, ஞாபகம் இருக்கா? ஆமா. இப்ப அவளுக்கு என்ன? அது வேற யாரும் இல்ல, தசரதராமனோட ஒய்ஃப். அரே, நம்ம லாயரோட ஒய்ஃப் சார். மிஸ் ஐயர், மிஸ் ஐயர், மிஸ் ஈஸ்வரியர். சார் வீட்டுக்கு போல? வீட்டுக்கு எதுக்கு போகணும்? வீட்டுல யார் இருக்காங்க? புரியுது சார். உங்களுக்கு இப்ப என்ன தேவைன்னு எனக்கு தெரியும். நல்ல கம்பெனி. என்னோட வீட்டுக்கு வாங்க, நான் கம்பெனி கொடுக்குறேன். குட் கம்பெனி. வீட்டுல வேற யாரும் இல்லையா? நான் பாதியானாத. பாதியா? அப்பா இல்ல, அம்மா மட்டும்தான். பாதியானாத தானே. அம்மாவும் வேலைக்கு போயிருக்காங்க, வரது கொஞ்சம் லேட் ஆகும். ஆமா, நீங்க என்ன சாப்பிடுறீங்க? நீங்க ஏதாவது சாப்பிடத்தான் வேணும். கொஞ்சம் இருங்க, நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். நான் இங்க இருக்கேன். பிணம் கூட நாத்தம் அடிக்க 24 மணி நேரம் வேணும். வீட்டுக்குள்ள வந்த மறு நிமிஷமே யூ ஸ்டிங்க். அஞ்சு, இந்த நேரத்துல நீங்க எதை தேடுறீங்கன்னு எனக்கு தெரியும். nothing. Nothing. Yes, it is nothing. Sada, female flesh is nothing. அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. இப்படி வாங்க, ஜன்னல் வழியா பாருங்க. என்ன பாக்குறீங்க? என்னமோ எரியுது. என்னமோ இல்ல, இத போல சதைதான் அங்க எரிஞ்சிட்டு இருக்கு. என்னன்னு புரியலையா? நீங்க, நான், என்னுடைய சதை எல்லாமே போய் சேர வேண்டிய கடைசி இடம் ஒரு சுடுகாடு. தாய் இல்லைன்னா இந்த உலகமே நடக்காதுன்னு நினைச்ச பெரும்புள்ளிகள் இங்கதான் வந்து சேர்ந்தாங்க. தன்னை விட அழகி யாருமே இல்லைன்னு நினைச்ச பல பெண்கள் இங்கதான் எரிஞ்சு போனாங்க. செக்ஸுக்காக பேயா அலையிற பல ஆண்களும் இங்கதான் சாம்பலா போனாங்க.